அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். ஆறாவமுதனும் ஆதித்யாவும் ஆராதனாவும் ஆத்திச்சூடி கதைகளும் இதில் 4வது பகுதி. பாரி அதிகன் போன்ற ராஜா கதைகள் கேட்ட அன்று இரவு ஆதித்யாவுக்கும் ஆராதனாவுக்கும் தூக்கம் வரவில்லை. தாத்தாவின் இரு பக்கமும் யார் படுப்பது என்று வழக்கம் போல போட்டி விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து கொண்டார்கள். விட்டு கொடுத்து போகணும் என்று தாத்தா சொல்லியிருக்கிறாரே, அப்புறம் கதை சொல்ல மாட்டாரே என்ற கவலை வேறு. தாத்தா, அம்மா இன்னைக்கு என் பழைய நோட்புக்கை எல்லாம் மஞ்சுமா பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன, உனக்கு தான் புது நோட்டு புக்கு எல்லாம் வந்துருச்சுல்ல என்றார் ஆறாவமுதன். இல்லை தாத்தா, நான் எல்லா நோட்லையும் புக்லையும் பாப்பாய், ஃப்ளின்ஸ்டோன், ஸ்கூபி டூபிடூ, ஹீமேன், பொக்கேமேன், ஆஸ்ட்ரிக்ஸ், டெக்ஸ்டர், டின்டின், பாப்பா டின்டின் அண்டு எல்லாத்தையுமே நான் போட்டு எனக்கு பிடிச்ச எல்லா கார்ட்டூன் கேரக்டர் ஸ்டிக்கரும் போட்டு இருந்தேன் தாத்தா என்று குறைப்பட்டான் ஆதித்யா. பெட்ரோல் இந்த மாதிரி. என்னடா கண்ணு, இதுக்கு போய் வருத்தப்படுற? இந்த வருஷம் புதுசாக ஸ்டிக்கர் வாங்கி தரேன், அந்த நோட்டில் ஒட்டிக்க. உனக்கு பிடிச்ச பெட்ரோல் வாங்கி தரேன் என்றார். சரி தாத்தா, இருந்தாலும் பழசெல்லாம் கிடைக்குமா என்று ஆதங்கப்பட்டான் ஆதித்யா. எல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதே என்று அவன் கால்களை பிடித்து விட்டார் தாத்தா. தாத்தா, வள்ளல் ராஜா கதைகள் நல்லா இருக்குது, இன்னும் ராஜா கதைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்றான் ஆதித்யா. தாத்தா தலையை கோதிவிட சுகமான தூக்கத்தில் ஆழ துவங்கியிருந்த ஆராதனா விழித்து கொண்டாள். தாத்தா, ராஜா கதை என்றாள். இருங்க சொல்கிறேன் என்றபடி எழுந்து வேகமாக ஓடிய ஃபேனை குறைத்து வைத்து இருவருக்கும் போர்வையை பொருத்தி விட்டபடி நடுவில் படுத்து கதகதப்பாய் கட்டிப்பிடித்து கதை சொல்ல ஆரம்பித்தார் ஆறாவமுதன். வள்ளல் ராஜானாலே முதல்ல ஞாபகம் வர வேண்டியது இவர் பேருதான். என்ன, இவர் கொடைவள்ளல். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றார். தெரியல தாத்தா, நீங்களே சொல்லுங்க என்றாள் ஆராதனா. தாத்தா, கர்ண மகாராஜாவா என்று கேட்டான் ஆதித்யா. வெரி குட், கரெக்டாக சொன்னேன். தானப்பிரபு, கொடையளிப்பதில் இவரை விஞ்ச யாருமே கிடையாது. இவர் அங்க தேசத்து ராஜா. தன்னோட அங்கத்தை சுற்றி இருந்த கவசத்தையே பிச்சு இந்திரன் கேட்டப்ப தானமாக கொடுத்துருக்கிறாரு. இவர் ஏன் தாத்தா கவசத்தை கொடுத்தாரு, மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம்ல என்று கவலைப்பட்டான் ஆதித்யா. கவசத்தை பிச்சா வலிக்குமே என்று ஆராதனாவுக்கும் கவலை. அப்போ சூரிய பகவான் தடுத்தாரு, ஆனாலும் இவர் தானம் கொடுத்துட்டாரு. சூரிய பகவான் ஏன் தடுத்தாரு தாத்தா என்றாள் ஆராதனா. தாத்தாவின் மார்பின் மேல் கை வைத்து சாய்ந்து பார்த்தாள். அவள் தலையை கோதியபடி, கர்ணன் கதையை முதல்ல சொல்கிறேன், அப்புறம் அவர் தானம் பற்றி சொல்கிறேன் என்றார். துர்வாச முனிவருக்கு குந்தி தேவி பணிவிடை செய்ததால் அவர் மனம் மகிழ்ந்து குந்திக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தை சோதிக்க எண்ணி குந்தி மந்திரம் சொல்ல அவர் முன் சூரிய பகவான் தோன்றினார். அப்போ சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவர் தான் கர்ணன். சூரிய பகவானைப் போல கர்ணன் பிரகாசமாக தேஜஸாக இருந்தார். மேலும் கவசத்தோடையும் காதுகளில், அதாவது கர்ண குண்டலத்தோடையும், காதுகள்னா கர்ணம், அதோட குண்டலத்தோடையும் பிறந்ததால் கர்ணன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அதிரதன் அப்படிங்கிற தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட கர்ணனுக்கு ராஜா துரியோதனின் நட்பு கிடைத்தது. ஒரு போட்டியில் கலந்துக்க போனப்ப இவர் ராஜா இல்லைன்னு பாண்டவர்கள் அவமானப்படுத்த துரியோதனன் உடனடியாக இவரை அங்கதேச அரசன் ஆக்கினார். அரசனானதும் கர்ணன் காலை வேளையில் சூரிய பகவானை வணங்கி வந்தார். அந்த வேளையில் இவர்கிட்ட யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும்னு கொள்கையை வச்சிருந்தார். குருஷேத்திர போரில் துரியோதனன் பக்கம் போரிட போகும் இவர் கவசத்தோடு இருந்தால் இவரை பாண்டவர்களால் ஜெயிக்க முடியாதுன்னு அர்ஜுனன் தந்தையான இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது இருக்க வரைக்கும் கர்ணனுக்கு இறப்பு கிடையாதுங்கிறதால அதை தானமாக வாங்கிட்டா போரில் அர்ஜுனன் ஜெயிச்சிருவான்னு நினச்சி ஏழை அந்தனனை வேஷம் போட்டு கர்ணன் சூரியனை கும்பிடும் மதிய வேளையில் தானம் கேட்குறாரு இந்திரன். உடனே கர்ணனின் தந்தை சூரியனுக்கு பொறுக்குமா, தன்னோட பிள்ளைகிட்ட இருக்கிற கவசத்தை சூதின் மூலமாக கேட்க வந்திருக்கிற இந்திரன் தான் தடுக்கிறாரு. ஆனால் விதி யாரை விட்டுது? இதுதான் நடக்கணும்னு நடந்திருக்குது. கொடுத்து வந்த கரங்களை உடைய கர்ண மகாராஜா தன்னுடன் பிறந்ததிலிருந்து சுற்றியிருந்த கவசத்தை பித்து கொடுக்கிறாரு. அது இவர் வள்ளல் தன்மையின் உச்சக்கட்டம் இல்லையா? கொடுத்த வாக்குக்காக தன்னையும் இழப்பது எவ்வளோ பெருசு. அதீதமான பெருந்தன்மையான குணம். அதனால் எவ்வளவுதான் துன்பம் வரும்னாலும் கொடுப்பதை விளக்கக்கூடாது. ஆதித்யா நினைத்து கொண்டான். நோட்புக் கொடுத்ததுக்கே கோவப்பட்டமே, இங்கே தன்னோட கவசத்தை கொடுத்த கர்ணன் எவ்வளோ பெரிய ஆள் என்று கர்ணன் மேல் மதிப்பும் மரியாதையும் பெருகியது அவனுக்கு. கர்ணன் உண்மையிலேயே வள்ளல் மகாராஜா தான் என்று கண்களை விரித்து சொன்னபடி தலையணையில் சாய்கிறாள் ஆராதனா.
மூவரும் நெருங்கி படுத்தபடி கர்ணனின் வள்ளல் தன்மையை நினைத்து கொண்டே தூங்கத் தொடங்குகிறார்கள். ஆத்திச்சூடி 4. ஈவது விலக்கேல். ஒருவர் மற்றவர்க்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டாம் என்று தடுக்காதே. நன்றி.